கைலை அறக்கட்டளையின் வட்டெழுத்து பயிற்சியில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அடியனுடைய திருவடி வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற எழுத்து சிறப்பு லகரம். தமிழ் மொழிக்கே உண்டான, உலகில் வேறு எந்த மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு லகரம். இந்த எழுத்தின் எழுத்துக்களை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். முதல் எழுத்தாக மெய்யெழுத்து இல், உயிர்மெய் எழுத்து வரிசை லா, ழா, ழி, ழி, ழு, ழு, ழே, ழே, ழை, ழோ, ழோ ஆகிய எழுத்துக்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ் மொழிக்கே உண்டான சிறப்பு லகரம். தமிழி என்ற ஆரம்ப காலத்து தமிழ் மொழியிலிருந்து இந்த லகர எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த ழா அப்படிங்கிற எழுத்துடைய இயல்பான வட்டெழுத்து வடிவம் இதுதான் இதனுடைய இயல்பான வடிவம். ஆகவே இழ் என்ற எழுத்திற்கு ழா இப்படி வரும். ழா, ழா, ழி, ழி, ழு, ழு, ழே, ழே, ழை, ழோ, ழோ. இதுதான் தமிழ்ல வரக்கூடிய சிறப்பு லகரத்துக்கு உண்டான வட்டெழுத்து எழுத்துக்கள். சிறப்பு லகரத்துக்கு உண்டான வட்டெழுத்து எழுத்துக்கள் இல், ழா, ழா, ழி, ழி, ழு, ழு, ழே, ழே, ழை, ழோ, ழோ ஆகிய எழுத்துக்கள் சிறப்பு லகரத்துடைய வட்டெழுத்துக்கள். இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க தெளிவா. அதுக்கப்புறம் இதுல சின்னதா சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு எழுத்து மட்டும் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு நிமிடம் இதை நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கிங்க. இந்த சிறப்பு லகர எழுத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எழுத்துலையும் சேஞ்சஸ் இல்லை. கரெக்டாக அதோட அமைப்பில் அது கிடைக்குது. ஆனால் இந்த லைனில் மட்டும் ஒரு சின்ன எழுதுபவருடைய மனநிலையை பொறுத்து ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற எழுத்துக்களை பார்த்த மாதிரி தான் ஐகாரத்துக்கு உண்டான இயல்பை போட்டுட்டு ஒரு சின்ன எக்ஸ்பேண்டிங் போட்டு இப்படி போடுறாங்க. இந்த எக்ஸ்பேண்டிங் கொஞ்சம் அந்த குறியை கொஞ்சம் இழுத்து தனியாக அந்த ஐகாரத்துக்கு உண்டான குறியீடை காமிக்கிறாங்க. இன்னொருத்தர் சிறுசா இப்படியே போட்டுறாங்க.
இப்படியே போட்டுறாங்க சிம்பிளாக. பெரிய எழுத்தாக காமிக்காமல் லை அப்படிங்கிற எழுத்தை லையை மட்டும் சிறுசாக காமிச்சிடுறாங்க. ஒரு சிலர் சிறப்பாக கொண்டு போய் இப்படி காமிக்கிறாங்க. நம்ம பயிற்சிக்கு எடுத்திருக்கக்கூடிய எழுத்து அமைப்பானது உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம லை பயிற்சிக்கு எடுத்திருக்கிறோம். இதில் சேஞ்சஸ் இருக்கக்கூடியது இந்த 3 வடிவங்கள் மட்டும்தான். இந்த 2 வடிவங்கள் தனியாக தெரியுது. இது நம்ம பயிற்சிக்கு எடுத்திருக்கிறதுக்காக எடுத்திருக்கிறோம். நீங்கள் இதை எவ்வாறு எழுதினாலும் தவறு எதுவும் இல்லை. எழுத்துக்கள் கல்வெட்டுகள் எப்படி வேணாலும் கிடைக்கலாம். அது முன்னமே நம்ம பயிற்சியில் பழகி இருக்கிற மாதிரி எழுதுபவருடைய மனநிலை, பாறையோட வடிவமைப்பு, அவருடைய கையெழுத்துடைய வரி வடிவம் ஆகியவற்றை பொறுத்து அது மாறும். இதுதான் இந்த சிறப்பு நகரத்திற்கு உண்டான வட்டெழுத்து எழுத்துக்கள். இனிவரும் பாடங்களில் மீதமுள்ள ழா, ரா, நா ஆகிய எழுத்துக்களை அடுத்த வாரம் சிந்திப்போம். நன்றி. திருவடி வணக்கங்கள்.